ஐரோப்பிய தமிழ் வானொலியர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் வணக்கம். மற்றும் ஒரு இனிய பொழுது உங்களுக்காகவே வந்திருக்கிறது. அந்த பொழுதில் உங்களுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த உணர்வும் உணர்வும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கைவசம் வைத்திருக்கின்றோம். இன்று தினமும் உங்களுக்காக மிகவும் அற்புதமான கவிதைகளும் கானங்களும் சேர்ந்து ஒலிக்க காத்திருக்கின்றன. எனவே இந்த அற்புதமான தருணத்தை ஏன் நீங்க தவற விடுறீங்க? தொடர்ந்து முனைந்திருந்து இந்த நிகழ்ச்சியின் அத்தனை கவிதைகளையும் கானங்களையும் கேட்டு ரசியுங்கள், மகிழுங்கள், தொலைத்திருங்கள். சரியா? உங்களுக்காக வருகின்ற முதலாவது பாடல் இது. நீரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னாலேஸ்வரா. மயிலையிலே கவாலேஸ்வரா, கைலையிலே பரமேஸ்வரா. மயிலையிலே கவாலேஸ்வரா, கைலையிலே பரமேஸ்வரா. முட்டிய மேகங்கள் மழையாய் பொழிந்தன ஈஸ்வரா. முள்ளின் நுனிகள் மலர்கள் பூத்தன ஈஸ்வரா. ஜாலிதான் சகோதரா, சண்டையினிலேதுரா ஈஸ்வரா. வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணது உன்னாலேஸ்வரா. ஈஸ்வரா, நேரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னாலேஸ்வரா. கிளியின் சிறகு கடன் கேட்கலாம், கிளின்டன் வீட்டில் பெண் கேட்கலாம். நீல வானத்தை துவைக்கலாம், நிலவை பூமிக்கு இழுக்கலாம். கோட்டை தேவையில்லை, ஆனாலும் கூட்டணி வைத்திருப்போம். செங்கல் கவிழ்ந்தாலும் அப்போதும் ஸ்நேகம் வளர்த்திருப்போம். ஜாலிதான் சகோதரா, சண்டையினிலேதுரா ஈஸ்வரா. வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணது உன்னாலேஸ்வரா. ஈஸ்வரா, நீரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னாலேஸ்வரா. சங்கம் ஒன்று அமைக்கலாம், காமன் ரதிய மெம்பர் ஆக்கலாம். பிரியமான பெண்ணை ரசிக்கலாம், புத்தகம் பாடம் கொஞ்சம் மூடலாம். மாடர்ன் உலகத்திலே எல்லாமே மாறி போகட்டுமே. நட்பின் கற்பு மட்டும் எனாலும் மாறாதிருக்கட்டுமே. ஜாலிதான் சகோதரா, சண்டையினிலேதுரா ஈஸ்வரா. வானும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணது உன்னாலேஸ்வரா. ஈஸ்வரா, வானும் மண்ணும்
ஹேண்ட்ஷேக் பண்ணுது உன்னாலேஸ்வரா மானும் புலியும் தேநீர் பருகுது உன்னாலேஸ்வரா மயிலையிலே கபாலீஸ்வரா கைலையிலே பரமேஸ்வரா மயிலையிலே கபாலீஸ்வரா கைலையிலே பரமேஸ்வரா முட்டிய மேகங்கள் மழையாய் பொழிந்தன ஈஸ்வரா முள்ளின் நுனிகள் மலர்கள் பூத்தன ஈஸ்வரா ஜாலிதான் சகோதரா சண்டை நிலேதுரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். இனிதொரு பொழுதில் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது இது உணர்வும் உன்னதமும். இன்று நட்பு பற்றிய கவிதைகள் அப்படியே வலம் வர காத்திருக்கின்றன. பழகும் முன் முகம் பார்த்து வரும் ஒரு சில நட்பு, பழகிய பின் அன்பு பார்த்து வரும் ஒரு சில நட்பு, சுயநலம் பார்த்து வரும் ஒரு சில நட்பு, பணம் பார்த்து வரும் ஒரு சில நட்பு, ஆனால் துன்பம் வரும் போது மட்டும் தெரிந்துவிடும் உண்மையான நட்பு. அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க வச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம் அதனாலே ஆவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம் வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய். என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். நம் கண்ணில் ஈர பொங்க வச்சான்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். இன்று தினம் நட்பு கவிதைகள் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியில். அடுத்து தொடர்கின்ற கவிதை. வாழும் வரை வாழ்க்கை, சிரிக்கும் வரை கண்ணீர், வெல்லும் வரை தோல்வி, உதிரும் வரை பூக்கள், விடியும் வரை நிலவு, மரணம் வரை நட்பு. எனவே அந்த நட்பின் எல்லையை மிக அழகாக எடுத்துச் சொன்னது அந்த கவிதை. தொடர்ந்தும் பயணிப்போம். அடுத்த ஒரு இனிய பாடல் வருகிறது. கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். ஒன்ன நான் புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா? அது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா? காதல் ஒன்றும் தவறே இல்லை, காதலின்றி மனிதனும் இல்லை. நண்பர்களும் காதலராக மாறிய பின் சொல்லிய உண்மை. நீயும் நானும் பழகுறோமே, காதலாகுமா? இது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா? தோழா தோழா, கனவு தோழா, தோழா தோழா, தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். தனனன 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 நீயும் நானும் வெகு நேரம் மனம் விட்டு பேசி சிரித்தாலும் பிரியும் பொழுதில் சில நொடிகள் மௌனம் கொள்வது ஏன் தோழி? புரிதலில் காதல் இல்லையடி, பிரிதலை காதலை சொல்லுமடி. காதல் காதல்தான், நட்பு நட்புதான், நட்பின் வழியிலே காதல் வளருமே. பிரிந்து போன நட்பினை கேட்டால் பசுமையான கதைகளை சொல்லும். பிரியமான காதலும் கூட பிரிந்த பின் ரணமாய் கொல்லும். ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழகிக்கலாம், இது கரெக்ட். அது ஆயுள் முழுதும் கலங்கப்படாமல் பார்த்துக்கலாம். தோழா தோழா, கனவு தோழா, தோழா தோழா, தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். உன்னை நாம் புரிஞ்சுக்கணும்,
ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழகிக்கலாம். அது ஆயுள் முழுதும் கலங்கப்படாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். ஐரோப்பிய தமிழ் வானொலியில் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த வண்ணம் இருக்கிறீர்கள். இன்று நட்பு சார்ந்த கவிதைகள் உங்களுக்காக அப்படியே வலம் வந்த வண்ணம் இருக்கின்றன. அடுத்து தொடர்கின்ற கவிதை இது. ஒரு நல்ல நட்பிற்கு வயது என்பது என்றும் தடையில்லை. காசு பணமும் முக்கியமில்லை. கருத்து வேறுபாடு வந்தாலும் பிரிவு வருவதில்லை. என்றும் மாறாத குணம், உரிமையுடன் பழகும் மனம், இதைவிட வேறு ஒன்றும் தேவையில்லை. நண்பன் இல்லையெனில் இந்த உலகில் வாழ்க்கையே இல்லை. ஒரு நிமிஷம் ஆகி போனது. விளையாட்டு விளையாட்டு விளையாட்டா, நாம் காலில் புதைத்த பந்துகள் இன்று தொண்டை குழியில் உருளுது. இந்த உறவும் இந்த பிரிவும் இனி எங்கும் கிடைக்காதே. நட்பே நட்பே தினம் நட்பில் தித்தித்தோம். நட்பே நட்பே இனி எங்கே சந்திப்போம். நல்ல புத்தகம் போல் நம்மை நாமே தினம் வாசித்தோம். அந்த நூலகம் மறந்திடுமா? நித்தம் ஒரு சுவை அரட்டையில் பசியாறினோம். அந்த உணவகம் மறந்திடுமா? கெட்ட பழக்கங்கள் பல கற்றுக்கொண்டோம். நல்ல இதயத்தை நாம் சுமந்து செல்வோம். பாடம் சொல்லியது கையளவு, இளமை சொல்லியது கடலளவு. இன்று அழகான கனவொன்று கலைகின்றது. நட்பே நட்பே தினம் நட்பில் தித்தித்தோம். நட்பே நட்பே இனி எங்கே சந்திப்போம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். நட்பு என்ற விடயம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிக அழகாக நிகழும் ஒரு விடயம். ஒருத்தன் நல்லவனோ கெட்டவனோ, புத்திசாலியோ முட்டாளோ, எல்லோருக்குமே ஒரு நண்பன் இருப்பான். அந்த நட்பின் ஆழம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அந்த இருவருக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பை பொறுத்து இருக்கிறது, அவருடைய புரிந்துணர்வை பொறுத்து இருக்கிறது. தட்டி கொடுக்க நண்பன் இருந்தால் வேதனை கூட சாதனையாகும். தட்டி கொடுக்க நண்பன் இருந்தால் வேதனை கூட சாதனையாகும். எனவே அவ்வாறு தட்டி கொடுக்க நண்பன் உங்களுக்கும் கிடைத்திருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி என்பேன். தொடர்ந்தும் பயணிப்போம். அடுத்த ஒரு இனிய பாடல் வருகிறது. கல்லூரி மலரே மலரே கண்ணோடு சோகமா, வெற்றி என்னும் ஏணியின் படிகள் தோல்விகள் தானம்மா. நீ வந்து துணையாய் நின்றால் சோகங்கள் தீண்டுமா, வாழ்வோடு ஒவ்வொரு நாளும் ஓர் பாடம் தானம்மா. சிறகுள்ள பறவைக்கெல்லாம் வானம் சிறகம்மா. கல்லூரி மலரே மலரே கண்ணோடு சோகமா, வெற்றி என்னும் ஏணியின் படிகள் தோல்விகள் தானம்மா. ஜெயித்தது நாங்களடி, தோற்றது நீங்களடி. பாறைகள் மேலே முட்ட நினைத்த முட்டைகள் தவிடுபடி. வெற்றிகள் எல்லாமே நிரந்தரமில்லையடி. ஐஸ்கிரீம் தலையில் செர்ரி பழம் இருப்பது அரை நொடி வாழ்க்கையடி. முயலுக்கு ஊசி போட்டு தூங்க வைத்து தேர்தலில் ஆமைகள் ஜெயித்ததடி. முயலுக்கு மயக்கங்கள் தெளிந்து விட்டால் ஆமையின் பாடுகள் ஆபத்தடி. எங்களுக்கு வெற்றி உண்டு, எங்களுக்கும் சிறகுண்டு. வென்றது யார் இன்று? கல்லூரி மலரே மலரே கண்ணோடு சோகமா, வெற்றி என்னும் ஏணியின் படிகள் தோல்விகள் தானம்மா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். இந்த இனிய பொழுதில் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது கவிதைகள் மற்றும் கானங்களோடு இணைத்து இந்த உணர்வும் உணர்வும் நிகழ்ச்சி. நான் உங்கள் டயானா. பார்த்ததும் பால் உணர்வுகளால் தூண்டப்பட்டு வரும் காதலை போல அல்லவே நட்பு. பார்த்த நாள் முதல் இந்த ஆயுள் காலம் முடியும் வரையிலும் நட்பு என்பது ஒரு பிரிக்க முடியாத படைப்பாக இருக்கும். எந்த ஒரு காலமும் அழியாமலும் நிலைக்கும் என்று நட்பு பற்றி வந்தது அந்த கவிதை. அடுத்த ஒரு இனிய பாடல் தொடர்கிறது. ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனம் போட் நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும். நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்னை தொடலாம் உங்கள் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்குள்ளையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே.
வண்ண பறவை எங்கு இருந்தோ வந்த பறவை கல்லூரி மந்தான் எங்கள் வேடந்தாங்கள் கன்னிமலர்கள் கூட படிக்கும் காலை மனதில் சாரலடிக்கும் கல்லூரி சாலை எங்கள் கோடைக்கானல் கல்வி பயிலும் காலவரையில் துளித்திரையும் எங்கள் விழியில் கண்ணீரை கண்டதில்லை தென்றல் சாட்சி நண்பன் விரிந்து ஊட்டிடும் நாளில் மட்டும் நான் நீரெழும்பும் கண்ணீரில் தானே எங்கள் ஃபேர்வெல் பார்ட்டி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். இன்று தினம் உங்களுக்காக இந்த உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியில் மிக இனிமையான நட்பு கவிதைகள் வலம் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் அடுத்ததாக என்றோ தொலைத்த நம் நட்பின் சந்திப்புகளை இன்றும் நினைத்து நினைவுகளோடு கரைகிறது. இனிமையான நாட்களின் ஒவ்வொரு நொடிகளின் இழந்த மகிழ்ச்சியை இடைவிடாது நினைத்தபடி. கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில் காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில் தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில் எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில் நெஞ்சோடு பூச்செடி வைக்கும் நட்புக்கு மாதம் உண்டா மாதம் 12 நட்பெருக்கும் கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில் காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில் தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில் எல்லா நாடும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இங்கே ஒன்றானோம் எல்லோர் வீடும் ஒன்றாய் மாற 7-8 தாய் கண்டோம் தலைக்கோத தோழன் வந்தால் துயரங்கள் ஓடிப் போகும் முடியெல்லாம் நரைக்கும் போதும் நட்போடு நாம் வாழ்வோம் கல்லூரி தந்த பாடம்தான் காலத்தான் மறந்து போகுமே கல்லூரி நட்புதான் அட என்றும் மறக்காதே கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில் காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில் தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில் எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்
காதல் மனதில் புகையை போலே மறைத்தால் தெரிந்து விடும். காதலில் தானே பூக்களும் கூட மலைகளை உடைத்து விடும். ஏதேதோ மாற்றம் வந்து என்னை தான் துண்டு போடுதே. ஏகாந்த காற்று வந்து என் நெஞ்சை தொட்டு போகுதே. நின்றாலும் நடக்கும் போதிலும் நண்பர்கள் சிரிக்கும் போதிலும் ஒட்டாமல் வாழ்கிறேன் அடி என்னிடம் நான் இல்லை. கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில். காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில். தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில். எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில். நெஞ்சோடு பூச்செடி வைக்கும் நட்புக்கு மாதம் இந்த மாதம் 12 நட்பிருக்கும். கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில். காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில். தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில். எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில். நட்பின் ஆழம் பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இந்த கவிதையை கேளுங்க. நட்பு என்பது இரவில் தோன்றும் நிலவும் அல்ல, பகலில் தோன்றும் சூரியனும் அல்ல. அது என்றும் நிலைத்திருக்கும் வானம், நம் நட்பை போல. எனவே வானம் என்பது எல்லையே இல்லாதது. அந்த அளவுக்கு நட்பும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல. தொடர்ந்து பயணிப்போம். இது உணர்வும் உன்னதமும். யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யாரென்று கண்டு யார் சொல்வாரோ கடல் கொண்ட மழை நீரை. யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யாரென்று கண்டு யார் சொல்வாரோ கடல் கொண்ட நதி நீரை. அடையாளம் வார்ஷிப் என்றும் நீரில் ஓடும், ஸ்பேஸ்ஷிப் என்றும் வானில் ஓடும். ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றுதான் என்றும் நெஞ்சில் ஓடுமே. ஃப்ரெண்ட்ஷிப் என்றும் தெய்வம் என்று வர்ஷிப் செய்வோம் ஒன்றாய் நின்று. ஒவ்வொரு உள்ளமும் இங்கு கோயிலாகுமே. ஒருவர் மீது ஒருவர் இங்கு காதல் கொண்டு வாழ்கின்றோம். காதல் என்றால் கொச்சையாக அர்த்தம் செய்ய
யார் என்று கண்டு யார் சொல்வாரோ கடல் கொண்ட மழை நீரை காண முடியாது. எங்கும் திரியும் இளமை தீயை என்றும் எரியும் இனிமை தீயை தண்ணீர் அவிக்குமா வீசும் காற்று மணைக்குமா எம்மை கண்ட தன்னந்தனியா எட்டி போகும் சிக்குங்குனியா எங்கும் செல்லுவோம் நாங்கள் என்றும் வெல்லுவோம். நாட்டில் உள்ள கூட்டணி போல் நாங்கள் மாற மாட்டோமே. நட்பு என்னும் சத்தியத்தை நாங்கள் மீற மாட்டோமே. நண்பாவா யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யாரென்று கண்டு யார் சொல்வாரோ கடல் கொண்ட மழை நீரை காண முடியாது. இசை சந்தங்களால் வந்த தமிழ் பந்தங்கள், அசைக்க முடியா ஐரோப்பிய மண்ணில் இணைந்த சொந்தங்கள், விசையோடு செயலாற்றி வெற்றிக்கு வழிகோலிய கரங்கள், திசையெட்டும் சூழ வாழும் நேயர்கள், விளம்பரதாரர்கள் என அனைவரையும் ஒரே வானலை வானத்தில் இணைத்து பயணிக்கும் உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm.
இப்பொழுது உணர்வும் உணர்வும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். முன்னோக்கி வளரும் பகல் போல நம் நட்பு வளரட்டும், பின்னோக்கி கரையும் இரவு போல பிணக்குகள் எந்நாளும் அகலட்டும் என்ற ஒரு கவிதையோடு இன்றைய இந்த உணர்வும் உணர்வும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே நிச்சயமாக இன்று உங்களுக்காக இந்த வானொலியில் தவழ்ந்து வந்த கவிதைகள் உங்கள் உள்ளங்களை குளிர்வித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நானும் இப்பொழுது விடைபெறும் நேரம். எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பிரியமான தோழி, அன்பு தோழி டயானா. வணக்கம் நேயர்களே.
Taxi.